அன்பார்ந்த தங்கவயல் வாழ் அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நமது எஸ்டி பிளாக் பகுதியிலிருந்து உரிகம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் செல்லும் இந்த பாதையில் ஒரு ரோடு கூட இல்லாமல் இருந்துச்சு. இந்த பக்கம் நம்ம தான தளபதி எஸ் ராஜேந்திரன் எம்ஏ எல்எல்பி 15th வார்டு கவுன்சிலர் அவர்கள் எக்ஸ்எம்எல்ஏ முயற்சி எடுத்து சரித்திரத்திலே இல்லாத இந்த ஒரு ரோடை நமக்காக டெய்லி ட்ராவல்ஸ்க்காகவும் இந்த கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போகிற லேடிஸ்க்காகவும் இந்த ரோடை அமைச்சு கொடுத்தாரு. அது அமைச்சு கொடுத்தா ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீப காலத்தில் இந்த ரோடை சுற்றி ஃபுல்லாக முள் புதாருன்னு எல்லாமே ஆகிட்டு இருந்தது. இது ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி லேடிஸ் எல்லாம் கால் பண்ணி நம்ம தலைவர்கிட்ட சொன்ன உடனே இப்போ 3 நாள்லேயே ஜேசிபி அமைச்சு இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணி இந்த டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது உபயோகமாக பண்ணி கொடுத்து மண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது வட்டாரத்தின் சார்பாகவும் கார்மெண்ட்ஸுக்கு செல்கின்ற தொழிலாளர்களின் சார்பாகவும் டெய்லி கூலிக்கு பெங்களூர் செல்லும் தொழிலாளிகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நமது நகரசபை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்பீம். நான் உங்கள் கேஜிஎஃப் ஜெயபிரகாஷ். ஒரு 2 நாளைக்கு முன்னால் நம்ம உரிகம் எஸ்டி பிளாக் ரோடு இது. இந்த ரோடு சைடில் நிறையா புதார்கள் செடி வளர்ந்து ஆள் இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருந்தது. அது இந்த பக்கம் போகிற டெய்லி ட்ராவல் பெண்கள் குறிப்பாக மற்றும் கார்மெண்ட்ஸுக்கு உரிகம் சைடு போகிற பெண்கள் தளபதி எஸ் ராஜேந்திரன் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவர், முன்னாள் எம்எல்ஏ மற்றும் இந்நாள் எஸ்டி பிளாக் 15வது வார்டு உறுப்பினர் அவர்கிட்ட ஃபோன் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சார், இந்த மாதிரி புதார் ரொம்ப வளர்ந்துருக்குது, கேஜிஎஃப் சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப புதாராக இருக்கிற சார், நாங்கள் பெண்கள் போயிட்டு வர்றதுக்கு 6 மணிக்கு மேலே பயமாக இருக்குது எங்களுக்கு. என்ன தான் நீங்கள் ரோடு போட்டு கொடுத்துருந்தாலும் ரைட் போட்டு கொடுத்துருந்தாலும் இங்கே புதார் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பெண்கள் தலைவர்கிட்ட நேர்முகமாக ஃபோனில் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தலைவர் 2 நாள் விட்டு நேற்று ஜேசிபி கிடைக்கல, இன்றைக்கி ஜேசிபி முனிசிபாலிட்டிலேருந்து வர வச்சு இதை பெண்கள் கேட்டதுன்னு பேரில் இங்கே ரொம்ப அடர்த்தியாக இருந்தது, அதை எடுத்துருக்காரு. 2 நாளைக்கு வீடியோவில் காமிச்சிருக்கோங்க அடர்த்தி எப்படி இருந்ததுன்னு. இதெல்லாம் ஃபுல்லு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துருக்காரு. சர்ச்சுக்கிட்ட அங்கே சர்ச்சு பாஸ்டரெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப புதார் வளர்ந்துருக்குது செடி கொடியெல்லாம் அப்படின்ட்டு, பூச்சி பாம்பெல்லாம் வரும் சார் அப்படின்ட்டு. அதை தளபதி எஸ்ஆர் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அவர் இன்றைக்கி அந்த வேலையும் கூட பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு வர மக்களின் சார்பாகவும் அந்த சைடு போக்குவரத்து போயிட்டு வர நண்பர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போன்று இன்றைக்கி ஜேசிபி அனுப்பி வைத்த முனிசிபாலிட்டி ஊழியருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்றென்றும் மக்கள் பணியில் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் அதனுடைய தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் எம்ஏ எல்எல்பி சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், முன்னாள் எம்எல்ஏ, இந்நாள் நகரமன்ற 15வது வார்டு உறுப்பினர். வணக்கம். ஜெய்பீம். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். ஐயா துரை சொன்ன வழி கண்டு நன்மை கேளுங்கள். ஐயா துரை சொன்ன வழி கண்டு நன்மை கேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்ல. காத்தும் நீரும் மானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. ஐயா துரை காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில். பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில். பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. அமைதி நிலவுள்ளாயிருக்கணும், நாடு முன்னேற. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. அமைதி என்றும் இல்லை இல்லை. நல்லா இருக்கணும். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள்,
உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண ஒன்று கூடுங்கள். உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். என்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற இந்த நாடெங்கும் காத்தும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. ஐயா துறை காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில். பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில். பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. இருக்கணும் நாடு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம். பாடும் ஏழை முகந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. அமைதி என்றும் இல்லை இல்லை.